Kana Gavnida. So trigonometric ratios of complementary angles exercise 8.3 oda introduction உங்களுக்கு இது ஓகேவா 8.2 வரைக்கும் sums and introduction பார்த்தாச்சு so 8.3 oda introduction so இதுல complementary angles னா என்னன்றதை நம்ம பார்த்தறணும் so இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே எதை பத்தி ஒரு right angle triangle பத்தி தான் நம்ம படிக்கிறோம் கரெக்ட்டா in a right angle triangle one angle will be known கரெக்ட்டா 90 டிகிரி அப்படின்றது டிஃபால்ட்டா இருக்கும் நமக்கு அதுல சேஞ்சே இருக்காது அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஆங்கிள் அது ரெண்டு எப்படி இருக்கும் they are acute அதுவும் உங்களுக்கு தெரியும் கரெக்ட்டா இப்போ ஒரு ஆங்கிள் இந்த இடத்துல ஆங்கிள் B ன்றது 90 டிகிரி அப்படினா அப்போ ஆங்கிள் A and C டெஃபினட்டா எப்படி இருக்கும் acute angles ஆ தான் இருக்கும் கரெக்ட்டா தங்கம் சோ இப்போ இந்த acute angles ஆங்கிள் A and ஆங்கிள் C ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிள் ஒரு ட்ரையாங்கிள்னா மூணு ஆங்கிள் இருக்கும் அதுல ஒரு ஆங்கிளோட வேல்யூ எப்பவுமே டிஃபால்ட்டா தெரிஞ்சிருக்கு அப்படினா ரைட் ஆங்கிள் டு ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால these remaining two angles should be related to each other கரெக்ட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட் ஆயிருக்கும் சோ அது எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படினா angle sum property of a triangle படிச்சிருக்கீங்களா basic கண்டிப்பா எல்லாரும் படிச்சிருப்போம் angle sum property of a triangle கரெக்ட்டா சோ இது என்ன சொல்றோம் sum of all three angles in a triangle will be equal to 180 degree correcta angle A plus angle B plus angle C will be equal to 180 degree this is the angle sum property of a triangle so idhula if angle B is already known இது ரைட் ஆங்கிள் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆங்கிள் A plus angle C will be equal to என்னவா இருக்கும் 90 degree very good இங்க நமக்கு 90 degree வந்துருச்சு அப்ப angle A plus angle C equals என்ன ஆகும் 180 minus 90 இந்த தெரிஞ்ச ஆங்கிளை நம்ம அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படினா 180 minus 90 அப்ப angle A plus angle C ஓட வேல்யூ என்ன வருது உங்களுக்கு 90 degree அதாவது these two angles combine together to form என்னது 90 degree 90 degree ன்ற sum கிடைக்குது when two angles are added together to form 90 degree அப்படினா what you have studied in the lower classes complementary angles then they are said to be complementary angles when two angles join together to form sum வந்து 90 degree இருந்தா they are said to be complementary அதே when their sum is equal to 180 degree then they are said to be supplementary 180 degree இருந்தா supplementary சொல்லி படிச்சிருப்போம் கரெக்ட்டா கண்ணா சோ அதனால இப்ப 90 degree அப்படின்றதுனால அது complementary angle னு சொல்லுவோம் சோ அப்ப in a right angled triangle other than the right angle remaining two acute angles they are related to each other by the property known as complementary angles இப்ப புரியுதா complementary-னா என்னன்னு அதாவது angle A உடைய வேல்யூ 30 டிகிரியா இருந்தால் angle A உடைய வேல்யூ 30 டிகிரியா இருந்துச்சுனா I suppose அதாவது இது வந்து உங்களோட இமேஜினேஷன் உங்களோட புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு angle சொல்றேன் 30 டிகிரி தான் அப்படினல இல்ல இது 30 டிகிரியா இருந்தா நீங்க angle C எப்படி கண்டுபிடிக்கலாம் 90 ல இருந்து it is enough to subtract திரும்ப உட்கார்ந்து 90 plus 30 plus angle C equals 180 அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொசீஜர் இல்லாம ஒரு ஸ்டெப்பை நம்ம கட் பண்ணிடுறோம் ஏன்னா டிஃபால்ட்டா 180 ல இருந்து 90 மைனஸ் பண்ணா 90 தான் அப்ப ரிமைனிங் இருக்கிற ரெண்டு ஆங்கிளை மட்டும் நான் ரிலேட் பண்ணி படிச்சா போதும் நான் இங்க ஒரு ஸ்டெப்பை வந்து என்ன பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கிறேன் அதான் அர்த்தம் ஓகேவா சோ அப்ப 90 minus 13 பண்ணா போதும் 180 ல இருந்து 90 சப்ட்ராக்ட் பண்ணி திரும்ப 30 சப்ட்ராக்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் இந்த சப்ட்ராக்ஷன் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருது சரியா சோ அப்ப ரிமைனிங் இருக்கிற ரெண்டு ஆங்கிள் angle A plus angle C மட்டும் வச்சு சம்ம பண்றேன் சோ அப்ப என்னது 90 minus 30 that is equal to 60 degree அப்ப angle C ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சறோம் 60 degree ன்னு கண்டுபிடிச்சறோம் புரியுதா கண்ணா சோ angle A உடைய வேல்யூ தீட்டாவா இருந்தா angle C உடைய வேல்யூ என்னவா தான் இருக்கும்னு சொல்றோம் நம்ம இப்ப 90 minus தீட்டாவா தான் இருக்கும்னு சொல்றோம் புரியுதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வந்துறோம் அதாவது நான் ஃபர்ஸ்ட் படிச்ச 180 டிகிரி கான்செப்ட் மாதிரி இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆங்கிள் எனக்கு தெரிஞ்சிருது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால 90 டிகிரின்றது எனக்கு தெரிஞ்சு போயிடுது சோ அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஏவையும் சியையும் ஆபரேட் பண்ணா போதுன்றதுனால ஆங்கிள் A தீட்டாவா இருந்தா ஒரு ஜெனரல் டெரிவேஷன் மாதிரி if angle A is theta then angle C will be equal to 90 degree minus that theta value 90 degree minus that theta value அப்ப டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப angle A உடைய வேல்யூ 45 டிகிரியா இருக்கு அப்ப what will be the angle C 90 minus 45 degree தான் வரும் இப்ப angle A உடைய வேல்யூ 50 degree அப்ப what will be angle C
90 minus 50 என்னடா கண்ணா 90 minus 50 that is equal to 40 degree புரியுதாடா தங்கம் angle A உடைய சாரி இப்ப angle C கூட வச்சுக்கலாம் angle C உடைய வேல்யூ 35 degree அப்ப angle A உடைய வேல்யூ என்ன வரும் 90 minus 35 அப்ப 55 degree புரியுதா தங்கம் எப்படின்னு so angle A and angle C are complementary to each other angle A and C are complementary angles in the right angle triangle other than the right angle the remaining two angles are said to be complementary to each other இதுதான் இப்ப நீங்க படிக்கிறது சரியாடா கண்ணா சோ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி நம்ம ஒரு கான்செப்ட் படிப்போம் அதுதான் உங்களோட 8.3 எக்சர்சைஸோட இன்ட்ரோடக்ஷன் சோ அந்த ப்ரூஃப்காக நான் என்ன பண்ணிரேன் தனியா ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த ப்ரூஃப் சொல்லி கொடுத்துறேன் சரியாடா சோ இப்ப பாருங்க angle A angle C angle B இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை இது 90 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு சோ இத நம்ம ரெஸ்ட் எடுக்க விட்டுறோம் இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை ஓகேவா சோ அப்ப இப்போ நான் என்ன பண்றேன் angle A வை நான் தீட்டான்னு எழுதிக்கிறேன் angle A வை நான் தீட்டான்னு சொல்லி ஜெனரல் டெரிவேஷன்ல சோ அதனால ஒரு நம்பர் கொடுக்காம ஒரு சிம்பிள் இதுக்கு அசைன் பண்றோம் தீட்டான்னு சொல்லிட்டு அப்ப angle C உடைய வேல்யூ நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இங்க தீட்டா வந்தா angle A and angle C will be equal to another sum of their angles will be equal to 90 degree because they are complementary angles அப்ப angle A உடைய வேல்யூ இப்ப எனக்கு தீட்டான்னு தெரிஞ்சிருச்சு அப்படினா theta plus angle C equals 90 degree அப்ப angle C எனக்கு தேவைனா நான் என்ன பண்ணுவேன் 90 degree minus theta angle C ஓட வேல்யூ என்னன்னு வருதுடா கண்ணா 90 degree minus theta புரியுதாடா தங்கம் என்னன்னு சோ இத பொறுத்து நம்ம trigonometric ratios எழுத போறோம் என்னடா கண்ணா பண்ண போறோம் trigonometric ratios எழுதுறோம் சோ corresponding to angle A உடைய வேல்யூ என்ன theta அப்ப sin theta என்ன cos theta என்ன tan theta என்னன்றதை எழுத போறீங்க நீங்க சரியாடா கண்ணா சோ இப்ப பாருங்க theta Aங்கிறது thetaனா இப்போ எது ஆப்போசிட் சைடு thetaவுக்கு ஆப்போசிட்ல இருக்குது BC அப்ப இதுதான் நம்மளுடைய ஆப்போசிட் சைடு thetaவுக்கு adjacent இருக்கக்கூடிய சைடு adjacent சைடு AB அடுத்தது hypotenuse அப்படின்றது நமக்கு கான்ஸ்டன்ட்டா AC தான் அந்த slanting side straight opposite to 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு தான் hypotenuse ஓகேவா சோ அப்ப இது தெரிஞ்சிருச்சுனா இப்போ எழுதலாமா sin theta cos theta ல sin theta என்ன opposite by hypotenuse அப்ப BC by AC அடுத்தது cos theta எழுதலாமா cos theta என்னது AB by AC adjacent by hypotenuse அதனால adjacent வந்து AB கிட்ட இருக்கு hypotenuse AC எழுதிட்டோம் next tan theta எழுதுனதுக்கு அப்புறம் என்னது BC by AB opposite by adjacent தெரியுதா சோ அப்ப BC by AB எழுதிட்டோமா ஓகே அதே மாதிரி ஒரு மூணு reciprocal ratios இருக்குதானே அப்ப அதையும் எழுதிடலாமா சோ tan theta ஓட reciprocal என்ன very good cot theta அப்ப cot theta equals அப்படி reciprocal BC by AB ன்னு எழுதுறீங்கன்னா இங்க என்ன எழுதணும் AB by BC மேம் எனக்கு இதுல கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இதுலயும் செய்யலாம் cot theta உங்களுக்கு என்னன்னு தெரியும் adjacent by hypotenuse tan theta opposite by adjacent அப்படினா இது வந்து என்னது adjacent by opposite sorry hypotenuse சொல்லிருப்பேன் adjacent by opposite கரெக்ட்டா அப்ப AB by BC அடுத்து என்ன எழுதணும் cosecant theta and secant theta இன்னும் ரெண்டு reciprocal ratios இருக்கு இல்லையா சோ cosecant theta என்னது sin theta உடைய reciprocal cosecant thetaன்றது sin theta உடைய reciprocal அப்ப AC by BC hypotenuse by opposite secant thetaன்றது cos theta உட reciprocal அப்ப AC by AB hypotenuse by adjacent புரிஞ்சுதாடா என்னன்னு ஓகே சோ அடுத்து என்ன பண்ணோம் angle A பொறுத்து எழுதிட்டோம் கரெக்ட்டா சோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் angle C what is angle C சொல்லுங்க பார்க்கலாம் angle C நம்ம என்ன எழுதி இருக்கோம் 90 minus theta ன்னு எழுதி இருக்கோம் very good so 90 minus theta ன்னு எழுதுனதுனால நீங்க இப்ப என்ன எழுத போறீங்க sin C அப்படி எழுதாம sin 90 minus theta C உடைய வேல்யூ 90 minus theta இங்க எப்படி sin A க்கு பதிலா sin theta tan A க்கு பதிலா tan theta வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றீங்களோ அதே மாதிரி sin C க்கு பதிலா sin 90 minus theta cos C க்கு பதிலா cos 90 minus theta அப்படினு எழுத போறீங்க சரியாடா கண்ணா புரியுதா நான் என்ன சொல்றேன்னு
ஈஸி தான் சரியா. ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப எப்போதுமே எந்த டாபிக்குமே நமக்கு ரொம்ப பெரிய டாபிக்கா இருக்கும், கஷ்டமா தெரியும். பட் ஒன்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் the topic will become very easy. ஓகேவா? இத திரும்ப நீங்க உட்கார்ந்து எதுக்கா இந்த டெரிவேஷன் எல்லாம் படிக்கிறோம், திரும்ப உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி செய்யக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நமக்கு இந்த கான்செப்ட் டக்குன்னு எழுத தெரியணும். புரியுதாடா தங்கம்? சோ நெக்ஸ்ட் பாருங்க, tan 90 minus theta. tan c எழுதுறதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், அந்த c உடைய வேல்யூ நான் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்னா அதை வச்சு எழுதுறேன், அவ்வளவுதான், சிம்பிள். cot c க்கு பதிலா cot 90 minus theta. cosecant 90 minus theta. next secant 90 minus theta. ஓகே. சோ இப்போ ஏன் மேம் வேற क्वेश्चन மட்டும் எழுதிட்டு இருக்கீங்க, ஆன்சர் எழுதுங்க அப்படின்னா ஆன்சருக்கு நீங்களே இப்ப ஹெல்ப் பண்ண போறீங்க. என்னது, c with respect to c. அப்ப C கிட்ட இருக்க ஆங்கிள் பாக்குறப்ப which will be your opposite side, அப்படியே arrow mark போட்டு பாரு. இந்த தீட்டாக்கு நேரா எது ஆப்போசிட் சைடா வருது, AB ஆப்போசிட் சைடா இருக்கும். ஓகேவா? இந்த அக்யூட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டா இருந்தது அட்ஜசன்ட்டா மாறிடும், அட்ஜசன்ட்டா இருந்தது ஆப்போசிட்டா மாறும், அவ்வளவுதான். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஒன்னு, ஒரு ஆங்கிளுக்கு இன்னொரு ஆங்கிள் எப்படி காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். அப்ப ஆப்போசிட் அட்ஜசன்ட் அப்படியே இடம் மாறிக்கும், இன்டர்சேஞ்ச் ஆயிக்கும் அதுங்களுக்குள்ள. ஓகேவா? ஹைபோட்டனஸ் மாறாது. சோ அப்ப C க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இந்த ABன்றது ஆப்போசிட் சைடு அண்ட் பக்கத்திலேயே இருக்கிறதுனால BCன்றது அட்ஜசன்ட் சைடா மாறிடும். சரி, அதை மட்டும் நீங்க மாத்தாம அப்படியே எழுதக்கூடாது, தப்பாயிடும். இப்போ என்னது, sin என்னது, ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். அப்ப AB by AC. cos என்னது, adjacent by hypotenuse. அப்ப BC by AC. next tan என்ன, opposite by adjacent. so B இதுல ஆப்போசிட் எது, AB. so AB by BC. அடுத்தது cot அப்படின்றது என்னது, tan உடைய ரெசிப்ரோக்கல். அப்ப BC by AB. ஓகேவாடா தங்கம்? சோ அடுத்தது cosecant அப்படின்றது sin theta ஓட ரெசிப்ரோக்கல். அப்ப AC by AB. next என்னது, cos ஓட ரெசிப்ரோக்கல் secant. so AC by BC. ஓகேவா? சோ இது கடகடகடன்னு எழுதியாச்சா? ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எழுதுறது நமக்கு வந்து இப்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ரெண்டு எக்ஸசைஸ் பார்த்துட்டோம் ஆல்ரெடி, கரெக்டா? தேர்ட் எக்ஸசைஸ்ன்றப்ப இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இன்னுமே நீங்க இந்த ஆப்போசிட் அட்ஜசன்ட்லாம் தெரியல அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததே வேஸ்ட் ஆயிடும். அதனால அது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சரியாடா கண்ணா? இப்போ என்ன பண்றோம்னா கம்பேர் பண்ண போறோம். எங்க நமக்கு சேம் டேர்ம்ஸ் இருக்குது, எதுவும் ஈக்குவல்னு சொல்லி நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க போறோம். சரியாடா கண்ணா? சோ அப்ப இங்க பாருங்க, sin theta உடைய வேல்யூ BC by AC. sin theta உடைய வேல்யூ when corresponding to angle A, தீட்டாவை பொறுத்து பார்க்கறப்ப BC by AC. அதே BC by AC எங்க வருதுன்னு பாருங்க, cos 90 minus thetaவுக்கு வருது. என்னடா கண்ணா, cos 90 minus thetaவுக்கு வருது. அதாவது sin A உடைய வேல்யூ இங்க cos C ஓட வேல்யூவா இருக்கு. sin A உடைய வேல்யூ cos C உடைய வேல்யூவா இருக்கு, கரெக்ட்டா? சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு அக்யூட் ஆங்கிள் அப்படினா Aவும் Cயும் இருக்கு அப்படினா A க்கு sin வேல்யூல என்ன வருதோ அதே வேல்யூ தான் cos C க்கு வரும். புரியுதாடா தங்கம்? sin A க்கு உங்களுக்கு இப்ப 1/√2 வேல்யூ கிடைக்குதுன்னா cos C ஓட வேல்யூ 1/√2 தான். புரியுதாடா தங்கம் நான் என்ன சொல்றேன்னு? ஓகே. சோ இப்போ அடுத்தது இதை எடுத்து எழுதிக்கலாமா? sin theta equals cos 90 minus theta. proof இருக்கு பாருங்க, BC by AC, இங்கேயும் BC by AC இருக்கா? சோ அடுத்தது cos theta AB by AC. என்ன இருக்கு? AB by AC. இங்க எங்க இருக்கு? AB by AC. அப்ப அது எடுத்து எழுதலாமா? cos theta equals எதுக்கு ஈக்குவலா வருது? sin 90 minus theta. cos theta ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? sin 90 minus theta. இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். sin theta எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? cos of 90 minus theta. so sin and cos are complementary to each other. reciprocal னு பார்க்கறப்ப sin க்கு cosecant, cos க்கு என்ன வரும்? secant. புரியுதா? இது reciprocal. அதனால ரெண்டுத்தையும் குழப்பிக்காதீங்க. reciprocal வேற, complementary concept வேற. சரியாடா தங்கம்? சோ அதனால மேம் என்ன மேம் சைனுக்கு நீங்க இதுவரை cosecant தானே சொல்லி கொடுத்திருக்கீங்க, சம்பந்தமே இல்லாம அதையும் குழப்பிடாதீங்க. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்றப்ப அதுக்காக இப்ப ப்ரூஃபோட நான் நடத்திட்டு இருக்கிறேன். சைனோட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் cos, cos ஓடது sin, அப்படியே வைஸ் வெர்சா. சரியாடா தங்கம்? சோ அடுத்தது பாருங்க, இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன். BC by AB. tan theta என்னடா கண்ணா வருது? BC by AB. cot 90 minus theta அதுவும் BC by AB இருக்கா இல்லையா?
cot 90 minus theta என்னடா கண்ணா வருது BC by AB எழுதலாமா tan theta equals cot 90 minus theta tan theta ஓட வேல்யூ cot 90 minus theta சோ அடுத்து பாருங்க cot என்ன இருக்கு cot theta AB by BC இந்த AB by BC இங்க இருக்கா tan க்கு நேரா சோ அப்ப எடுத்து எழுதலாமா cot theta equals இங்க AB by BC இருக்கு அதே AB by BC எதுக்கு நேரா இருக்கு tan 90 minus theta க்கு நேரா இருக்கு சோ அப்ப என்ன எழுதலாம் tan and cot are reciprocal tan க்கு cot தான் cot க்கு tan தான் complementary angles ன்னு பாக்குறப்போ tan cot தான் ரிலேட் ஆயிருக்கு சோ அதுல நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது கரெக்ட்டா தாங்க tan and cot theta are complementary to each other புரிஞ்சுதா tan க்கு cot 90 minus theta cot theta னா tan 90 minus theta ஓகேவா சோ நெக்ஸ்ட் என்னது ஓகே சோ cosecant theta AC by BC cosecant theta இருக்கு AC by BC எதுக்கு ஈக்குவலா இருக்கு secant 90 minus theta லியும் AC by BC அப்ப cosecant and secant are complementary to each other அப்ப இத அடுத்த வெரிஃபிகேஷன் பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம் cosecant theta secant 90 minus theta னா secant theta ஓட வேல்யூ என்னவா இருக்கும் cosecant 90 minus theta very good வெரிஃபை பண்ணிக்கலாமா இங்க இருக்கானே பாருங்க secant theta AC by AB cosecant 90 minus theta வும் AC by AB இருக்கா so cosecant theta equals secant 90 minus theta sorry reverse ல எழுதணும் இல்லையா so இங்க என்ன இருக்கு secant theta இருக்கு அப்ப secant theta equals cosecant 90 minus theta சரியா கொஞ்சம் டார்க்கா இருக்கணும்ன்றதுக்காக கலர் மாத்திக்கிட்டேன் so அது மைண்ட் பண்ணிக்காதீங்க cosecant 90 minus theta so complementary angles concept இதுதான் simple ஓகேவா sin cos எழுத சொல்றப்ப இப்படி சொல்லுங்க complementary சொன்னா இப்படி சொல்லணும் reciprocal னு சொன்னா வேற சரியா so sin க்கு cos cos க்கு sin vice versa அதே மாதிரி tan க்கு cot cot க்கு tan ஓகேவா vice versa cosecant secant secant cosecant இதுவும் vice versa சரியாடா தங்கம் சோ காம்ப்ளிமெண்டரின்றப்ப இப்படி தான் நீங்க பார்க்கணும் தீட்டா அப்படினா உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துறணும் 90 minus தீட்டா ஞாபகம் வந்துறணும் ஏனா they are complementary தீட்டானாலே உடனே 90 minus தீட்டா ஞாபகம் வரணும் புரியுதாடா சோ இதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்திருக்காங்க தெரியுதா பாருங்க sin 90 minus 1 second I'll zoom it இருக்கா பாருங்க sin 90 minus a cos a tan 90 minus a cot a நம்ம தீட்டான்னு படிச்சு இவங்க ஏன்னு சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் 90 minus theta னா cos theta ன்னு சொல்றோம் அப்ப 90 minus a அப்படின்றப்ப cos a tan 90 minus a cot a secant 90 minus a cosecant a தெரியுதா secant cosecant tan cot sin cos a அப்படினா 90 minus a c அப்படினா என்னது 90 minus c 30 degree அப்படினா 90 minus 30 degree புரியுதா தங்கம் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நீ 90 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணனும் அவ்வளவுதான் சோ இங்க tan 0 cot 90 equals cot 90 secant 0 equals இதெல்லாம் கொடுத்திருக்காங்களா கண்ணா இதெல்லாம் வந்து இந்த not defined நீங்க trigonometric ratio table பாத்திருப்பீங்க இல்லையா சோ அதுல வந்து சில வேல்யூஸ்க்கு வந்து இந்த denominatorல 0 வரப்ப not defined அப்படினு சொல்லுவோம் சோ அந்த இத இங்க நோட்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சரியாடா கண்ணா சோ இந்த இடத்துல tan 0 அப்படினு இருக்கு அப்படினா நீங்க என்ன எழுதணும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளுக்கு cot 90 minus 0 90 minus 0 னா என்ன வரும் cot 90 ஏதா கிடைக்கும் கரெக்ட்டா when you subtract 0 from some number the number itself is obtained அதுதான் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க tan 0 equals cot 90 that is equal to 0 value ஓகேவா அதே மாதிரி secant 0 கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன பண்ணலாம் cosecant 90 minus 0 இங்க என்ன வேல்யூ இருக்கோ அத 90 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணனும் கரெக்ட்டா சோ அப்ப 0 இருக்குனா 90 ல இருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா cosecant 90 what is the value of cosecant 90 1 அதனால secant 0 equals cosecant 90 equals 1 இது ரெண்டுத்தோட வேல்யூ 1 ஆ தான் இருக்கும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் secant 90 cosecant 0 tan 90 இதெல்லாம் என்னது not defined ஏனா டினாமினேட்டர்ல 0 வரதுனால நம்ம அது previous exerciseல டேபிள்ல பாத்திருப்போம் சரியாடா கண்ணா இதுக்கு அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் இதுல எக்ஸர்சைஸ் சம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிரலாம் இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சுதாடா ஓகே கண்ணா thank you